நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, மார்ச் மாசம் கன்னி ராசி அன்பர்களே, கண்டக சனி ஆரம்பம். இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டேன். இந்த சனி பெயர்ச்சிக்காக நம்மளுடைய சேனல்ல சனி பெயர்ச்சி பலன்கள் தனியா 12 ராசிக்கும் போட்டிருக்கோம், போய் பாருங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம், பரிகார வேள்வி நடக்குது. முடிஞ்சால் நீங்க பணம் கட்டி கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கண்டக சனி ஆரம்பம். உடனே கண்டக சனினா எல்லாருக்கும் கண்டம் ஏற்படுமான்னு பேருதான் கண்டகம். உடனே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கன்னி ராசி என்பவர்களுக்கும், குழந்தையிலிருந்து பெரியவர்களுக்கும் கண்டம் ஏற்படும்னு அவசியம் இல்லை. கண்டக சனி அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய பாதையை மலை மாற்றுவது. ஒரு ட்ரெயின் ஒரு ட்ராக்ல வந்துகிட்டு இருக்குனாக்கா பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ரீச் ஆகிறதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்த உடனே அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிதானமா 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு ட்ராக் மாத்தி விடுவாங்க. சேஃபா பிளாட்ஃபார்ம் வந்து சேரும். அப்ப அதே போல நீங்க மாணவ செல்வங்களாக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், எக்ஸாமுக்காக இருக்கலாம். ஒரு நிமிஷம் உங்களை அந்த சனி பகவான் சில தடைகளை ஏற்படுத்தி உங்களை ஸ்டாப் பண்ணி நல்ல நிலைக்கு, நல்ல இடங்கள்ல, நல்ல காலேஜ்ல கொண்டு போய் உங்களை சேர்ப்பாரு. அல்லது நீங்க வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தா இந்த வேலையில இனிமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காது, ஃபியூச்சர் இருக்காதுன்னு சனி பகவான் நினைச்சா அந்த வேலையில இருந்தே உங்களை ரிலீவ் பண்ணி கொஞ்ச நாள் சும்மா இருக்க வச்சு திரும்பவும் நல்ல ஜாப்ல கொண்டு போய் சேர்ப்பாரு. ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, இல்ல ஒரு வாடகை கடையில இருக்கீங்க, அந்த அவசரம் உங்களை கடையை காலி பண்ண சொல்றாரு, வீடை காலி பண்ண சொல்றாரு, உடனே சனி வேலை செய்யறான்னு சொல்லக்கூடாது. இதை விட ஒரு நல்ல இடத்துக்கு சாமி கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க போறாருன்னு அர்த்தம். பர்மனண்டா அங்க நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அப்போ இத சேஞ்சஸ், மாற்றம் என்பதுதான் கண்டக சனி என்பதற்கு அர்த்தம். உங்க லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அது ஊர் விட்டு ஊர் மாறுவதாக இருக்கலாம், வீடு மாறுவதாக இருக்கலாம், கடைகள் மாறுவதாக இருக்கலாம், கம்பெனி மாறுவதாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு கிடைக்கலாம்.
வேலை மாறலாம், தொழில் மாறலாம். அந்த மாற்றமான தொழில் அமையக்கூடிய புதிய வேலை அதுதான் உங்களை அடுத்த ஒரு 8 வருஷம் ஸ்டாண்ட் பையா கொண்டு போகும். ஒன்னும் பயப்படாதீங்க கன்னிராசி என்பர்களே, மனக்குழப்பம் வேண்டாம். எனக்கு வேலை போயிடுச்சு, ஒன்னும் பயப்படாதீங்க சார். சனி பகவான் ஒன்ன செய்யறாருன்னா நன்மை கண்ணை மூடிட்டு சொல்லுது, நம்புங்க சார். எனக்கு சனி கெடுதல் பண்ண மாட்டாரு, நம்பிக்கையா இருங்க. நீங்க யாராக வேண்டுமானால், ஜாம்பவானா, சக்கரவர்த்தியா, ராஜாவா, சிஎம்மா, பிரசிடென்டா கூட நீங்க இருங்க, எனக்கு கவலை இல்லை. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்க பிஎம்மா இருங்க, சிஎம்மா இருங்க, நீங்க யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதே போலதான் சனி பகவானுக்கு நீங்க யாருன்னே தெரியாது. அந்த சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நிலையானதாக இருக்கும். நம்பிக்கையா வாங்கிக்கோங்க. ட்ரஸ்ட். சனி பகவான் நான் உங்களை நம்புறேன், என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். குருநாதர் சொல்லுங்க, வாராகி சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கையா சனி பகவானை நம்புறேன். சிவபெருமான் எப்படியோ அதே போலத்தான் சனி பகவான். நன்மையை மட்டும் தான் செய்வார், கெடுதலே செய்ய மாட்டார். அவர் செய்யக்கூடிய நன்மை வேண்டுமானால் நமக்கு கெடுதலாக தெரியலாம். அப்போ கன்னிராசி அன்பர்களே, வளர்ச்சி முக்கியம். உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்ட வருகிறார் சனி பகவான். அதுதான் இந்த மார்ச் மாதம். உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு வழிகாட்ட வருகிறார் சனி பகவான். இப்போ உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? நீங்க ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், எனி ஒன் பிசினஸ், மல்டி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், மெயினா அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அதற்கான கால நேரம், இப்ப செலவு பண்ணலாமா, செலவு பண்ணக்கூடாதா, நமக்கு சான்ஸ் கிடைக்குமா, பதவிகள் வருமா, எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய கால நேரம். அரசியல்லாம் நிச்சயம் கை கொடுக்கும். நம்பிக்கையா போங்க, நம்பிக்கையா இருங்க, ஜெயிப்பீங்க. நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க, ஏன் உங்களுக்கு சந்தேகம்? நம்பிக்கையா இருங்க. சனி பகவான் கொடுக்க போறது யாரு? நான் இல்லைங்க, சனி பகவான் கொடுக்க போறாரு. அப்போ கண்டக சனியை பார்த்து கவலை வேண்டாம், கலங்காதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் சனி பகவான். மார்ச் மாதம் முதல் நல்ல நேரம் ஆரம்பம். ஆனா எனக்கு இப்படி இருக்க சாமி, எனக்கு அப்படியே பயமா இருக்க சாமி, எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா நீங்க இப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இது உங்க பர்சனல் சார்ட் ப்ராப்ளம், உங்க பர்த் சார்ட் ப்ராப்ளம், உங்க தலையெழுத்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உங்க கர்ம வினை. இதை சரி பண்ணணும்னா உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும், அதை கொண்டு சரி பண்ணலாம். மார்ச் மாதம் நன்மை.